MI கேட்ஜெட் சீரியஸ் ஆல்ரெடி 4 வீடியோ போஸ்ட் பண்ணோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட கிடைச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸும் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது, நல்ல சப்போர்ட்டாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ 5வது வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இதுவும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது தான், Mi Band 4 பற்றி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ தான் நம்மளோட கைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றின ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த Mi Band 3-ஐ விட Mi Band 4ல் நிறைய அப்கிரேட்ஸ், நியூ ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் பை பாயிண்டாக தான் வந்து இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடொலி சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். 3 விஷயம் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு Mi Band 4 இருந்தது. அண்ட் அது சார்ஜ் போகிறதுக்கான சின்ன ஒரு அந்த கேபிளும் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது Mi Band 3-ஐ கம்பேர் பண்ணும்போது இந்த கேபிள் வந்து. பட் அதில் எப்படி நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரிப்பில் இருந்து இந்த பேண்டை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணமோ அதே போல் தான் இதுலேயும் ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. 2 hours சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. அடுத்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே வந்து சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதை போட்டுட்டு நம்ம நேராக Mi Bandக்கு வரலாம். ஓகே, இப்போ இந்த பேண்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே பெரிய ஹைலைட்டாக நமக்கு தெரியுது இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த Mi Band 3ல் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது. இந்த இடத்துல கலராக மாறி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீனாகவும் இது ஒர்க் ஆகுறது. AMOLED டிஸ்பிளே 0.95 இன்ச்லையும் இருக்குது. ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் சைஸ் பெருசு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக இந்த இடத்துல AMOLED டிஸ்பிளே அப்படின்னும் போது கலர் எல்லாமே ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது. இன்னும் குறிப்பாக ஒவ்வொரு ஐக்கானுக்குமே ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு சின்ன பட்டன் மாதிரி ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அது ஹோம் பட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்பயுமே ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஏதாவது உள்ள ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வெளியில் வரதுக்கும் இந்த ஹோம் பட்டன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வால்பேப்பர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்டில் இமேஜஸும் வச்சுக்க முடியும். ஸோ Mi Band 3-ஐ விட இதில் ஒரு பெரிய அப்கிரேட் இதையும் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறதுக்கான சில ஆப்ஷன் இருக்குது. அது வந்து நம்ம அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் நீங்கள் போகிறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு டாப்பில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஆப்ஷன் போய்கிட்டே இருக்கும். அதில் உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஷன் போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம மொபைலில் கிளிக் பண்ணுற மாதிரியே கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிடும். வெளியில் வர்றதுக்கு அந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்துக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஸ்டேட்டஸ், நீங்கள் எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு நடக்கிறீங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ கலோரிஸ் வந்து இதனால் உங்கள் உடம்புலேருந்து பேர்ன் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பேண்ட் அப்படின்னாலே அது இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு Mi Band 3யும் யூஸ் பண்ணியிருக்கேன், இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டில் அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒர்க் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன மாடலில், அதாவது த்ரெட்மில்லில் நடக்கிறீங்களா இல்லை வாக்கிங் போகிறீங்களா அப்படின்றதையும் அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக ட்ராக் பண்ணுவாங்க. இந்த ட்ராக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆக்சிஸ் கைரோஸ்கோபிக் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா அக்யூரேட்டாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது. இது வந்துட்டு நல்ல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மோர் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய காமனான ஆப்ஷன் இருந்தாலும் ஒரு சில ஹைலைட்டான ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. காமனாக அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல் உங்களோட மொபைல் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரெண்டாவது அந்த அலாரம் செட் பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச், டைமர், இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாலும் மியூசிக் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்குறீங்க அப்படி இல்லைனா யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்தே நெக்ஸ்ட் சாங் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பாஸ் பண்ணி வைக்க முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறதை நீங்கள் இங்கேருந்தே பண்ண முடியுது. ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஆகுறது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேண்டில் இன்னொரு சூப்பரான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டு வந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு தேவையில்லை. டெஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்றனாலே நேற்று சரியான மழை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டேன். மழை பெய்யும் போது மொபைல் நினைதே அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஷூட் பண்ணிட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். பேண்டை மறந்தே விட்டுட்டு அந்த இடத்துலையே வந்துட்டு அரை மணி நேரம் கழித்து தான் போயிட்டு அதை எடுத்துகிட்டே வந்தேன். ஸோ நமக்கும் நல்ல சான்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது வந்துட்டு 50 மீட்டர் தண்ணிக்குள்ளே நீங்கள் போனாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்றாங்க. ஸோ குளிக்கும் போது கூட நீங்கள் வந்து இதை போட்டுகிட்டே குளிக்கலாம். அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் வருது அப்படின்னா யார் பண்ணுறா அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை மியூட் பண்ணுறது அப்படின்னாலுமே இதுலேருந்தே பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸையும் இதுலேயே நீங்கள் வந்து டேரெக்டாகவே படிச்சுக்க முடியுது. இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு அப்படின்னா இந்த பேண்ட் மூலியமாகவே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அவருக்கு அந்த ப்ளூ கலர் டிக் மார்க் விழுகாது. அப்படியே மூவ் ஆகி செட்டிங்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த பேண்டோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்கு, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஃபார்மேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்தே செட்டிங்ஸில் பண்ணிக்க முடியுது. ஸோ
இது எல்லாமே காமனாக உள்ள விஷயம். ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியுது, செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியுது. இதுக்கு மீ ஃபிட் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேண்ட் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் லாங்குவேஜில் தான் இருக்கும். மீ ஃபிட் அப்ளிகேஷனோட கனெக்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆயிரும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க டேட்டா எல்லாமே வந்துட்டு இந்த மொபைலில் இருக்க அப்ளிகேஷனுக்கு போயிடுது. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா ஃபுல்லாகவுமே அங்கே இருக்கும். ஸோ இதில் குறிப்பாக ஹார்ட் பீட் ரேட்டிங் கண்டினியூவாக எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறீங்க, மற்றபடி உங்கள் எல்லா டீட்டெயிலுமே ரன்னிங் எவ்வளோ நேரம் எல்லாமே வந்துடுது. இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மானிட்டரும் வந்து அதில் இருக்குது. இதனால் நைட் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து நல்லா தூங்குறீங்க, லைட்டாக தூங்குறீங்க, ஹெவியாக தூங்குறீங்க அப்படின்ற இந்த கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துட்டு இவங்க வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே சமயம் நைட் டைமில் ஒவ்வொரு தாட்டியுமே இந்த ஹார்ட் பீட் ரேட்டிங்கும் எடுத்துக்கிறாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில் வேறு யாராவது வந்து ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, அவங்களோட ஹார்ட் பீட் ரேட்டிங்கில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட மொபைல்லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட ரெகுலராக அவங்களோட ஹார்ட் பீட் ரேட்டிங் இதெல்லாம் வந்து நீங்களும் மானிட்டர் பண்ண முடியுது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த மீ பேண்டுக்கு நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு லேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் 4 டிஜிட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இங்கே வந்துட்டு நீங்கள் எப்போ இந்த மீ பேண்டை கழட்டி கீழே வைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், திருப்பி உடனே வந்து லாக் ஆயிரும். பட் நீங்கள் கையில் மாட்டிட்டு ஒரு தாட்டி என்ட்ரு பண்ணிட்டீங்க பாஸ்வேர்டுனா எகைன் நீங்கள் கழட்டி வச்சா மட்டும்தான் பாஸ்வேர்ட் கேட்கும், இல்லாட்டி வந்து கேட்காது. பட் வந்து நீங்கள் கழட்டி வச்சுட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகும். கையில் மாட்டிட்டு யூஸ் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதில் இருக்கக்கூடிய இந்த வால்பேப்பரும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு இந்த வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியுது. அண்ட் நிறைய பேர் கேட்கலாம் கஸ்டமைஸாக நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் இதில் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நான் தேடி பார்த்துட்ருக்கேன், கிடச்சிது. பட் அந்தளவுக்கு 100% நல்லா ஒர்க் ஆகலை. ஸோ நல்லா ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன் வரும்போது இன்னொரு வீடியோ ஏதாவது ஒன்று போடும்போது நான் அதை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய செட்டிங்ஸ் வந்துட்டு மொபைலில் கொடுத்துருக்காங்க இந்த பேண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் கையை வந்து இப்படி ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேண்ட் வந்து ஆன் ஆகிக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதனால் நீங்கள் லெஃப்ட்டில் கட்டுறீங்களா ரைட்டில் கட்டுறீங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த பேண்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு சில விஷயம் தான் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொன்னேன். இன்னும் வந்து ஃபுல் ரிவ்யூ அப்போ இன்னும் கிளியராக எப்படிலாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 135 mAhல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகப்படுத்திருக்காங்க. 2 hours சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இது வந்து 20 நாள்ன்றதை கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்விட்டர்லேயோ இல்லை வந்து கம்யூனிட்டி டேப்லேயோ போஸ்ட் பண்ணுறேன் எத்தனை நாள் வந்து இது தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேண்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா banggood.comலேயே உங்களால் வாங்க முடியும். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4450 ரூபா இப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பாதி விலைக்கே வாங்கலாம். ஆக்சுவலாக இந்தியாவில் லான்ச் பண்ணால் என்ன ப்ரைஸ் வருமோ கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ்க்கே நம்ம வாங்கிக்க முடியும். கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஆட் டு கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ நான் என்ன கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணோம் அதே கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணி பக்கத்தில் வந்து அப்ளை அப்படின்னு கொடுங்க. இப்போ சைடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப்படியே ஆஃப் ஆகும். உங்களுக்கு 2200 ரூபா இந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக பேபால் இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.